கையை நீட்டும் போதுதான் அற்புதம் நடக்குது. கையை நீட்டினான். மோசே கையை நீட்டும் போது ஒரு அற்புதம் நடக்குது. இதே அபிஷேகம் பண்ணும் உனக்குள்ளே அந்த அபிஷேகம் இருக்குது. அதே அபிஷேகம் உனக்குள்ளே இருக்கு. நீயும் அதே போல கையை நீட்டு, உன் வீட்டுல அற்புதம் நடக்கும். கையை நீட்டினோடனே அற்புதம். கையை நீட்டினா அற்புதம் நடக்குது. மோசே தன் கையை சமுத்திரத்துக்கு மேல் நீட்டினான். நல்லா கவனிச்சுக்கோ, லோயர் ஹேண்டா இருக்காத, அப்பர் ஹேண்ட் எடு. கல்லறை அடக்கம் பண்ணு சொல்லிட்டு அந்த பாடியை தூக்காத. அந்த பாடிக்கு மேல கைய வைக்கி, அந்த பாடியே தானா எந்திரிக்கும். நீ அந்த பாடியை தூக்கி கல்லறைக்குள்ள அடக்கம் பண்ண தேவையில்லை. அதுக்காக நீ அழைக்கப்படல. ஒரு பாடிய அடக்கம் பண்றதுக்காக ஒரு பாடிய அடக்கம் பண்றதுக்காக நீ அழைக்கப்படல. புரிந்து கொள் சகோதர சகோதரிகளை, புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பாடிய அவங்க இறந்து விட்டார்கள் சொல்லிட்டு அடக்கம் பண்றதுக்காக நீ அழைக்கப்படல. அதற்காக நீ அழைக்கப்படல. அந்த பாடிய உயிரோடு கூட எழுப்பதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். அந்த மரித்த சடலங்களை உயிரோடு எழுப்பதற்காக, அந்த கல்லறைகளை பிளப்பதற்காக நீ அழைக்கப்பட்டிருக்கிறாய். இந்த நேரத்திலும் சகோதர சகோதரிகளை நான் உனக்கு சொல்லுகிறேன், எப்படி மோசே அந்த சமுத்திரத்துக்கு மேல் கையை நீட்டினானோ அதே போல் உன்னுடையவர்களின் கல்லறைக்கு மேல நீ கை நீட்டும் போது அந்த கல்லறைகள் பிளக்கும்.